ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அருமையான சூப்பரான பெப்பர் ஃப்ரைட் இட்லி ரெசிபி தாங்க. இதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா நம்ம ஃபேண்டசி மாம் சேனல் ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட், அன்பு, ஆதரவு தாங்க முழுமையான காரணம். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. என்னை இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப மேலும் மோட்டிவேட் பண்ணுங்க. அதனால மறுபடியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க. வாங்க இன்னைக்கு ரெசிபி நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 1 கப் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கியூபா கட் பண்ணிக்கோங்க. குடமிளகாயையும் கியூப் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை நீல வாக்குல வெட்டி வச்சுக்கோங்க 2 எடுத்து. கருவேப்பிலை சிறிது எடுத்துக்கோங்க. பெப்பர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. மினி இட்லி பிளேட்ஸ் எடுத்து அதில் வந்து நல்லெண்ணெயை கிரீஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கீயை வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் இட்லி பேட்டர் எடுத்து ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி சின்ன சின்ன இட்லிகளாக நீங்கள் மாவை ஊற்றிக்குங்க. இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்துலையோ இல்லை குக்கர்லையோ வச்சு இட்லிகளை எல்லாம் வேக வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயிலில் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்து வதக்கிக்குங்க. பச்சை மிளகாயையும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம்லாம் ரொம்ப நல்லா வதங்க வேண்டாங்க, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். குடமிளகாயும் சேர்த்து பாதி அளவுக்கு வதக்குங்க. ஹாஃப் குக் ஆனாதான் கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். இந்த ரெசிபிக்கு கிரன்ச்சியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. இப்போ நம்மளோட மினி இட்லியையும் அதில் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இப்போ இட்லி மேலே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்குங்க. அப்போதான் அந்த இட்லி மேலே அது கவர் ஆகும். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கார்னிஷிங்க்கு மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்குங்க. நம்மளோட சூப்பரான சுவையான பெப்பர் ஃப்ரைட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. மழைக்காலத்தில் இப்படி ஒரு ரெசிபியை செய்து சாப்பிட்டீங்கன்னா சளி, இருமல் நம்மளை அண்டவே அண்டாதுங்க. அதே வித்தியாசமாக இப்படி செய்து கொடுங்க, ஒரே மாதிரி இட்லி ரெசிபி செய்து கொடுக்காம. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.